வெல்கம் டு ஸ்பாட் டெக்னாலஜிஸ். இது HTML CSSல எபிசோட் 3. இந்த எபிசோட் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML CSS யூஸ் பண்ணி இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி எப்படிலாம் நம்ம கார்ட்ஸ் வந்து பண்ணலாங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஃபைல் வந்து புதுசாக HTMLல வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து index 2ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். HTML டைப்பில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு HTML ஃபைல் வந்து கிடச்சிருச்சு. இதோட ஓவர்லே வந்து நம்ம போட்டுடலாம். லைக் HTML டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெட், அதுக்குள்ள ஸ்டைல், இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில் டேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெட் இருக்கிற அதே லெவலில் வந்து நம்ம பாடி டேக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைட்டிலில் நம்ம எது கொடுத்துக்கலாம்னா எபிசோட் 3. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இங்கே எபிசோட் 3ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து நம்ம இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி எல்லாமே இப்போ 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்னென்ன வேணும்னா ஒரு இமேஜ், ஒரு டைட்டில், அடுத்து ஒரு பேராகிராஃப். இதே மாதிரி 3 கார்டுக்குமே ஒரு இமேஜ், ஒரு டைட்டில், அப்புறம் ஒரு பேராகிராஃப் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு செக்ஷன் டேக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2, இதோட கிளாஸ் வந்து கார்டு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு இதுக்குள்ள நம்ம வந்து எனக்கு தேவைன்னா ஒரு இமேஜ் கேஎஸ்ஆர்சி. பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக நம்ம எப்பயுமே ஒரு இமேஜில் வந்து ஆல்ட் வந்து கொடுத்துடணும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். எல்லாருமே இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா வெறும் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணாமல் ஆல்ட் கொடுத்து அந்த இமேஜ் லோட் ஆகலைன்னா நமக்கு அந்த அந்த இமேஜ் வந்து ஷோ பண்ண ட்ரை பண்ணுறோங்கிறத வந்து யூசருக்கு வந்து காமிக்கணும். இதில் H3, அடுத்து ஒரு பேராகிராஃப். ஓகே, நமக்கு இப்போ 3 கார்டு தேவைப்படுங்கிறதுனால இந்த கார்டை நம்ம அப்படியே காப்பி பண்ணி 3 டைம் பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து இதுக்கு நம்ம இமேஜ் வந்து இதுல இருந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இமேஜ் வந்து எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு என்னென்ன தேவைன்னா மவுண்டைன் எஸ்கேப், சிட்டி லைட்ஸ், பீச் பாரடைஸ், இது 3மே நம்ம ஆட் பண்ணிடலாம். மவுண்டைன் எஸ்கேப் இதே வந்துட்டு நம்ம பேராகிராஃப்க்கும் டைட்டில் என்ன இருக்கோ அதையும் நம்ம கொடுத்துடலாம். அடுத்து சிட்டி லைட்ஸ், இந்த டைட்டிலில் என்ன இருக்கோ அதே இது வந்து நம்ம பேராகிராஃப்லேயும் ஆட் பண்ணிடலாம். இங்கே என்னென்னா பீச் பாரடைஸ், அதுவும் நம்ம இங்கே டைட்டிலில் கொடுத்ததே பேராகிராஃப்க்கும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நமக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்கு, எந்த மாதிரி அவுட்புட் கிடச்சிருக்குங்கிறத ஒரு டைம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு, அதே மாதிரி டைட்டில் ஆட் ஆகிடுச்சு, பேராகிராஃபும் ஆட் ஆகிடுச்சு. இதே மாதிரி 3 கார்டு வந்து நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டைலில் வந்துட்டு ஸ்டார் மார்ஜின் 0, அடுத்து பேடிங் இதுவும் 0ன்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து நம்ம இதோட ஃபாண்ட் ஃபேமிலி என்ன எடுத்துக்கலாம்னா ஏரியல், அதுவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த கேப்ஸ் வந்து எதுவுமே இப்போ இருக்காது. நம்ம ஏன்னா 0ன்னு கொடுத்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த செக்ஷனை வந்துட்டு நமக்கு எல்லாமே இப்போ காலமாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாமே ரோவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி நமக்கு ரோவில் வந்து தேவைப்படுங்கனால ரோவாக நம்ம இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக்ஷன் டிஸ்பிளே கிரிட், அடுத்து கிரிட் டெம்ப்ளேட் வந்து நமக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ரிப்பீட் ஆட்டோ ஃபிட்ல மின் மேக்ஸ்
என்ன கொடுக்கலாம்னா 250 பிக்சல்ல இருந்து எவ்வளோ ஃப்ரேம்க்குன்னா 1 ஃப்ரேம்க்கு. இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு அவுட்புட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே இப்போ ரோவாக வந்துருச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கேப் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். அடுத்து பேடிங் வந்து ஒரு 40 பிக்சல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா எல்லா கார்டுக்கு நடுவுலையும் நமக்கு வந்து ஒரு கேப்பும் பேடிங்கும் வந்து இப்போ கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த கார்டோட டிசைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓகே. அடுத்து நம்ம கார்டோட டிசைன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கார்டுக்கு நம்ம என்ன எப்படி டிசைன் பண்ணணும்னா நம்மளா ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்க டாட் கார்டுன்னு கொடுத்து இதோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல வச்சுக்கலாம். அடுத்து பார்டர் ரேடியஸ் இது வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துடலாம். 20 வேண்டாம், ஒரு 12 பிக்சல் கொடுத்துக்கலாம். 20னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து ஒரு பாக்ஸ் ஷேடோவில் வந்துட்டு 0.4 பிக்சல் கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 12 ஸ்ப்ரெட் மாதிரி கொடுத்துடலாம். ஆர்பிஜிஏல வந்துட்டு 0 green 0 ப்ளூவும் நமக்கு வந்து 0 தான். அடுத்து ஆல்ஃபா நமக்கு ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணும்னா 0.1. இது இருந்தாலே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஓவராலாக ஒரு கார்டோட டிசைன் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கார்டுக்குள்ளே இருக்கிற இமேஜை வந்துட்டு நம்ம வந்து ஹைட் எனக்கு இவ்வளோதான் இருக்கணும், வித் இவ்வளோதான் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துடலாம். அதுக்கு கார்டுக்குள்ளே இருக்கிற இமேஜ்க்கான வித் வந்து 100 பிக்சல் எடுத்துக்கோ, ஆனால் ஹைட் வந்து ஒரு 180 பிக்சல் மட்டும் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கார்டோட டிசைன் வந்து கிடைச்சிருச்சு. இமேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்டுக்குள்ளே வந்து இப்போ ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நமக்கு பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்கிறது இருக்கு. ஆனால் இந்த இமேஜில் வந்துட்டு நமக்கு அந்த ரேடியஸ் வந்து ஃபிட் ஆகலை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பார்டர் ஐஃபன் டாப் லெஃப்ட் ரேடியஸ் ஒரு அங்கே நம்ம என்ன ரேடியஸ் கொடுத்துருக்கோம், கார்டுக்கு என்ன ரேடியஸ் கொடுத்துருக்கோமோ அதே வந்து பார்டர் ரேடியஸ் இங்கேயே கொடுத்துடலாம். பார்டர் டாப் ரைட்டோட ரேடியஸும் சேம் 12 பிக்சல் வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன வாங்கன்னா இமேஜோட பார்டர் ரேடியஸ் வந்து இந்த கார்டோட ரேடியஸ்க்கு மாதிரி நமக்கு இப்போ செட் ஆகி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா கார்டோட ஹெட் டைட்டிலும் பேராகிராஃபும் வந்துட்டு இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி நம்ம இப்போ சென்டர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா கார்டோட H3 அதோட டிசைன் வந்து இப்போ பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல், அப்புறம் ஃபாண்ட் வெயிட் அது வந்து ஒரு 900 to 800 நம்ம 900 மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கலர் பிளாக் கலர் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட் அலைன் நமக்கு வந்து சென்டர்ல வரணுங்கிறதுக்காக டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இப்போ கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டோம்னா ஓகே இது வந்து சென்டர்ல வந்துருச்சு. ஆனால் இமேஜ்லோட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே கேப் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ மார்ஜின் டாப் வந்து கொஞ்சம் கொடுத்துடலாம். மார்ஜின் டாப்ல வந்து ஒரு 12 பிக்சல் மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் கேப் அந்த இமேஜ்ல இருந்து கொஞ்சம் கீழே வந்து கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி நம்ம பாட்டமுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மார்ஜினை வந்துட்டு எடுத்துட்டு
வெறும் மார்ஜின் 12 பிக்சல், டாப்புக்கு மட்டும் டாப் அண்ட் பாட்டமுக்கு 12 பிக்சல் ஆட் ஆயிரும். நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு வந்து 0. ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பேராகிராஃபும் வந்துட்டு சென்டரில் வந்து கொண்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டாட் கார்ட் பேராகிராஃப் டேக்கை வந்துட்டு டெக்ஸ்ட் லைன் சென்டர். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்கலாம். இது வந்து ஒரு 14 பிக்சல் கொடுத்துட்டு கலர் வந்து கிரே கலர்ல வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு பேராகிராஃபும் இப்போ சென்டர்ல வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதோட ஸ்டைல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டா ஒரு மார்ஜின் பாட்டம்ங்கிற மாதிரி கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி இந்த கார்டோட டிசைன் இப்போ கிடைச்சிருச்சு. அடுத்து இதில் எக்ஸ்ட்ராவா நம்ம இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ண போறோம்னா டிரான்சிஷன் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கார்டை வந்து நம்ம ஹோவர் பண்ணும்போது நிறைய வெப்சைட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிரான்சிஷன் நடக்கும். லைக் இந்த கார்டு வந்து ஹோவர் பண்ணும்போது மேலே போயிட்டு வர்றது, இல்லை ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுறது, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கார்டை ஹோவர் பண்ணோம்னா ஒரு டிரான்சிஷன் எஃபர்ட் வந்து எழுதுவோம். இதில் டாட் கார்டை ஹோவர் பண்ணும்போது என்ன நடக்கும்னா டிரான்ஸ்ஃபார்ம், இதில் டிரான்ஸ்லேட் ஒய், நமக்கு அப் அண்ட் டவுன் வந்து போக போகிறதுனால டிரான்ஸ்லேட் ஒய் கொடுத்தா -8 கொடுக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு அப் அண்ட் டவுன் போகிறத விட பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு கொடுத்து இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா, ஓகே இங்கே ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்குது, இந்த அளவு டிரான்ஸ்லேஷன் நடக்குதுங்கிறது வந்து யூசருக்கு வந்து மென்ஷன் பண்ணணும். இது வந்து 0, 8 பிக்சல், அடுத்து 20 பிக்சல் கொடுத்துட்டு RBGA கலர் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே தான் பிளாக்ல, பட் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்துட்டு அதிகம் பண்ணோம்னா கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது போர் பண்ணோம்னா நமக்கு அந்த கார்டு வந்து அந்த ஃபீல், அந்த டிரான்சிஷன் ஃபீல் வந்து கிடைச்சிரும். ஓகே, இதே மாதிரி எபிசோட்ஸை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் இந்த எபிசோட்ஸை வந்து பார்க்க சொல்லுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.